ஏய் சாந்து பொட்டும் சந்தன பொட்டும் எடுத்து வச்சுக்கமா. அட சாணி நல்லா கேக்கு மாதிரி பூ போல வந்துருச்சே. இப்படி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாதி மாடு பீச்சு போட்டு வச்சிருக்குது. அதெல்லாம் அல்றதுக்குள்ளதான் போதும் ஆகி போகுது. அட நான் எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆளு என்னைய கொண்டு வந்து இப்படி சாணி எல்லாம் வச்சுட்டாங்களே. இதுக்குதான் இந்த லட்சு பெரிய பொண்ணு சவகாசம்லாம் வைக்காம இருக்கணுங்கிறது. ஓடி ஓடி எல்லாருக்கும் உதவி செய்யன்னு கடைசியில நம்மள சாணி எல்லாம் வச்சுட்டாளுவே. இந்த மாட்டெல்லாம் ஒரு வழியா பத்தி தள்ளி விட்டு இந்த இடத்த பெருக்கி கிளீன் பண்றதுக்குள்ள போதும்னு ஆகி போச்சு. இனிமே இதை வேற அள்ளணுமா நினைச்சாலே ஆக்கு வாந்தி வருது. கேசாட்டிக்கு நம்ம பாட்டுக்கு எல்லா இடமும் கூட்டி வச்சுட்டா என்ன, லட்சுமி அக்கா வந்து அள்ளட்டும்னு. ஆமா, நம்ம கையெல்லாம் இதெல்லாம் அள்ளணும்னா நம்ம கையெல்லாம் சாணி ஆகி அசிங்கமாயிரும். இவ்வளவு தூரம் பெருக்குனதே பெரிய விஷயம். நான் என் வீட்டிலே இப்படிலாம் வேலை செய்ய முடியேன். நம்ம பாட்டுக்கு அடுத்த இடம் போய் பெருக்குவோம். அட எவ்வளவு பெருக்கி கூட்டி வச்சுட்டு அள்ளாம போறது. சாணியெல்லாம் உன் பிரியனா வருவான் அள்ளுலா. அட இவ வேற பாத்துட்டாளா? அப்பவே இவள சொன்னேன்னு இவ நம்மள சொல்றாள. ஒழுங்கு மரியாதை இப்ப நீ அதை அள்ளுலன்னு வையி, மூஞ்ச கொண்டு சாணியில வச்சு முக்கிருவேன் பத்துக்க. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடம் லட்சுமி அக்கா பிரிச்சு கொடுத்தாவல்ல, ஒழுங்கா சண்டை போடாம அள்ளுங்க சாணியன்னு. இப்ப என்ன கூட்டி வச்சுட்டு போயிட்டே இருக்க? பெரிய பொண்ணு நான் வேணா எல்லா இடமும் பெருக்கி தரேன் பெரிய பொண்ணு, நீ அள்ளிரு. நக்கு அதுக்கு வேற ஆளா பாரு. சாணி தானே, நானே அள்ளிக்கிட்டுறேன். ரொம்ப ஓவரா பண்ணாத. சாணி அள்ளுறது என்ன பெரிய கம்ப சுத்துறமா? அள்ளி போட்டுட்டு பெரிய சுவாப்பு போட்டு கையை கழுவுனா முடிஞ்சு வச்சு நானே அள்ளுறேன். ஐயோ, சாப்பிடும்போது கையெல்லாம் வாட அடிக்குமோ, வழி இல்லை. அழகான பூ போல கையை வச்சு நான் சாணி எல்ல போறேன். எப்படியோ பெருக்கி கிருக்கி சாணி கிணின்னு எல்லாம் அள்ளியாச்சு. ஏலா, நீங்கள் வந்து மாட்டு பறைய கிளீன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஆட்டு பறைய கிளீன் பண்ணணும். அங்க வந்துருங்க. இங்க யார்கிட்ட சொல்லியா இவ? சரி லட்சு, நான் அங்க கிளீன் பண்ணிட்டேன். என் வேலை முடிஞ்சது. சாணி அம்மா சாணி, இது நாத்தம் படிச்ச சாணி. இந்த சாணி அல்றது இல்லாம அடுத்து ஆட்டு புழுக்கல்ல வேற போகணுமா? என்னோட அழகான கைகளால இப்படி சாணி எல்லாம் வச்சுட்டாங்களே. பாத்தியலாக்க வீட்டுல ஒரு வேலை செய்ய முடியாளவே, துப்புனை இருக்கு மண்ணடி போட முடியாளவே, இங்க வந்து சாணி அள்ளி அழுவே. சாணி இவ்வளோ சாணி எல்லாம் லாக்கி கரெக்டான வேலை தான் கொடுத்துருக்கு. அள்ளட்டம் வீட்டுல பெத்த பிள்ளை குண்டிய கழுவ மாட்டாக்கா, அதுக்கு நான் தான் போய் கழுவ போனோம். இங்க வந்து மாட்டு சாணி அள்ளிக்கிட்டு இருக்கா. பெரியம்மா வாங்க, நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதாம்மா வந்தோம். பத்திராளியும் ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தோம். உடம்பு சரியில்லைன்னாவல அவன் என்ன அதுன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஆமா, அதையும் உள்ளதான் படுத்து கிடக்கா. வைப்போங்க, போய் என்ன பார்த்துட்டு வாங்க. நீங்களும் என்னடே சம்பளத்துக்கா வேலை செய்றீங்க இன்னைக்கு? ஆமா, காசு கொடுக்கணும்னு சொல்லிருப்பாளா இருக்கும் பத்திராளி. அதனால தானே என் மருமா வேலை செய்ய. இல்லாட்டின்னு அவன் எங்க சாணி அழுவா? நான் தினமும் முத்தம் தெளிக்க சாணி எடுத்துட்டு வரனாலே அவன் அந்த நாள நிப்பா. இல்ல நாங்க காசுக்கெல்லாம் செய்யல. நாங்க சரியாகி நல்லா முடியாம இருக்கவள அவளுக்கு கொஞ்சம் உதவியா ஏதாவது பண்ணுவோமே நினைச்சுக்கிட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையா பார்த்து பிரிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாட்டு பறையெல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. இனிமே நான் அந்த சைடு ஆட்டு பறை மட்டும் கிளீன் பண்ணணும். அது மட்டும் கொஞ்சம் வேலை கிடக்கு. சரி பார்த்து பண்ணுங்க. நான் போய் பத்திராளியை பார்த்துட்டு வரேன். சரி பெரியம்மா, போய் பாருங்க. எல்லாம் சீக்கிரம் வாங்க, மாட்டுக்கு புல்லெல்லாம் போட்டுட்டீங்களா? போடாச்சு. எல்லாம் உமா குந்தாணி இன்னுமா சாணி அள்ளிக்கிட்டு இருக்கு? நீ உன் மூஞ்சில நான் மருதாணி போட்டு விடட்டுமா? சூப்பரா இருக்கும். பெரிய பொண்ணு சும்மா இரு பெரிய பொண்ணு, ஏற்கனவே நான் கடுப்புல இருக்கேன். என்னையும் அவ்வளோரும் சேர்ந்து சாணியில வச்சுட்டீங்கன்னு. அட ரொம்ப மினுக்காத. தினமும் உங்க வீட்டில் முத்தம் தெளிக்கிறதுக்கு சாணி நீ தானே அள்ள போவா? உன் மாமியார் அடுப்பு தேய்க்கிறதுக்கு சாணி கட்டுச்சு, வீட்டை முழுவதுக்கு சாணி கட்டுச்சு, அதுக்கு கெட்டுச்சு இதுக்கு கெட்டுச்சுன்னு சாணியில் கடந்து வல்லாடுவா பூந்து. இப்போ என்னமோ அள்ளி எதுக்கு மினுக்கிய? நான் சாணியெல்லாம் வந்தா கூட கெட்டியா நல்லா திக்கா இருக்கிற இதுதான் எடுப்பேன். இங்க பாரு, சாணி எல்லாம் பீச்சு கீச்சு போட்டுட்டு அள்ள முடியாத மாதிரி நாசமாயிவே கிடக்கு. ஒரே சாணி சொல்லாதெல்லாம் நம்ம வீடியோவை சாப்பிட்டுட்டு இருக்கையே பார்த்துக்கிட்டு இருப்பாவ. அதனால தான் நீ சொன்ன மாதிரியான சாணியெல்லாம் வைக்காம டீசெண்டான சாணியாக வச்சுருக்கேன். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நானும் பொறுமையா இருக்கேன். சரி சீக்கிரம் அள்ளி போட்டுட்டு வா. அந்த பக்கம் ஆட்டு புழுக்க அள்ள போனோம் எடுத்து. ஐயோ கடவுளே, இன்னைக்கு உள்ள நம்மள வாந்தி எடுக்க வைக்காம உடம்புண்டாலோ பிள்ளை இருக்கே. என் மாமியாரும் நம்மளை வேடிக்கை பார்த்துட்டு போகுதுவே. இங்கே வந்து சாணி அள்ளிட்டு அடக்கால்வலன்னு நினச்சி மனசுக்குள்ளேயே திட்டிட்டு போகுமா இருக்கும். வீட்டில் ஒரு வேலை செய்ய முடிய கழுவு, இங்கே வந்து சாணி அள்ளிட்டு அடக்கால்வேன்னு. ஐயா, என்ன சொல்ற பெரிய பொண்ணு? எங்க மாமியா கிளம்பி வந்துச்சா? ஆமாம், அந்த ரெண்டு தான் ஜோடியாக வந்துச்சுவே. அப்படியே கண்ணாலே உருட்டி பார்த்துக்கிட்டே நினைச்சு உங்க மாமியார்லாம் உன்னைய இன்னைக்கு வீட்டில் போய் உன்னைய சொல்லி காட்டும் பாரு. வீட்டில் ஒரு நாளும் ஒரு சாணியும் ஒழுவ மாட்டா, அங்கே போய் நீ சாணி அள்ளிட்டு அடக்க சாணின்னு.
எல்லாம் உன்னாலதான் பெரிய பொண்ணு. நான் பாட்டுக்கு கூட்டி வச்சுட்டு ஓடி இருந்திருப்பேன் லட்சுமி அக்காவை அள்ள விட்டுட்டு. நீ என்ன அள்ள வச்சுட்டல நீ. அவியவிய வேலையை அவியவிய தான் செய்யணும். நான் என் இடத்த க்ளீன் பண்ணிட்டேன், நீ உன் இடத்த க்ளீன் பண்ணி அள்ளணும். லட்சுமி அக்கா அவிய இடத்த க்ளீன் பண்ணி எல்லாம் அள்ளிட்டாவ. இத்தனைக்கும் உன் மாட்டெல்லாம் எங்கள் பக்கம் பற்றி விட்டுட்ட, இடம் க்ளீனாக இருக்கணும்னு. அந்த மாடெல்லாம் அங்கே தான் வந்து பாத்ரூம் போச்சு, அதையும் நான் தான் அள்ளுனேன். அள்ளுனியா? நல்லா சுட சுட போட்டிருக்குமே. இந்த அங்கே ஒரு மாடு போடுறது பாரு, போய் ஆணு வாயை பழந்து வச்சுட்டு நான் லட்சுமி அக்கா கிட்ட போகிறேன். எப்படி பேசுது பாரு இந்த பெரிய பொண்ணு. எல்லாம் நில்லுல, நானும் தான் வாரேன். அந்த சாணியெல்லாம் ஒழுங்கு மரியாதையா உரக்குழியில கொண்டு கொட்டிட்டு வா, இல்லைன்னா மண்டை ஓட்டையாயிரும் பத்துக்க. லட்சுமி சும்மா விட்டாலும் இவா சும்மா விட மாட்டா இருக்கு. நான் பாட்டுக்கு அப்படியே போட்டுட்டு ஓடிடலான்னு பார்த்தேன். இனிமே இதை தூக்கிட்டு கொண்டு போய் உரக்குழியில வேற கொட்டணுமா? எல்லாம் நம்ம நேரம். பரவாயில்ல, நான் கூட இந்த மாட்டு தொழுவத்தை இவ்வளோ அழகா நீட்டா க்ளீன் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. நல்லா அழகா க்ளீன் பண்ணிட்டேன். சரி, கையோட இதையும் கொண்டு கொட்டிட்டேன்னா நம்ம வேலை முடிஞ்சுது. வாங்க சித்தி. பரவாயில்ல, இருக்கட்டும். நீ உட்காரு. நீ எதுக்கு போட்டு பெந்திச்சா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல சித்தி, நல்லாதான் இருக்கேன். வாங்க நீங்க உட்காருங்க. இருங்க சித்தி, காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். அட வேண்டாமா, வேண்டாம். ஆமா பத்ராளி, வேண்டாம். விடு உட்காரு நீ. இருக்கட்டும். நானும் உட்கார்ந்தும் படுத்தும் கிடந்துதான் எனக்கு இன்னும் உடம்பு முடியாத மாதிரியே ஆகுது. அதான் இனிமேதான் கொஞ்சம் எந்திரிச்சு வேலையை பார்ப்பேன்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. சோறுகறி எதுவும் ஆக்குனியா? எதுவும் திங்காம எல்லாமே அப்படியே கிடைக்கியா? பிள்ளை வேற பள்ளிக்கூடத்துக்கு போயிருப்பாள? ஆமா, அவ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா. நானே அவ காலையில ஒன்னும் செஞ்சு கொடுக்கல. கொஞ்சம் கஞ்சி தான் அடக்கு. இனிமேதான் கஞ்சிக்குள்ள போட்டு குடிக்கணும். வாய்க்கு ஒன்னும் நல்லா இல்ல, நல்ல ஒரு மாதிரியா இருக்கு, காய்ச்ச கணங்கா. வாய்க்கு ஒரு மாதிரியா இருந்தா அந்த சிறுபயிரை கொஞ்சம் வறுத்து வாயில அள்ளி போடு, கொஞ்சம் நல்லா இருக்கும் வாய்க்கு. ஆமா, இனிமேதான் பாக்கணும். நான் சோறு கறியெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் வந்தேன். வேணா எடுத்துட்டு வர சொல்லட்டுமா அந்த பெரிய பொண்ணு? இல்ல வேண்டாம் சித்தி, இருக்கட்டும், பரவாயில்ல. அவன் அங்கதான் சாணி அள்ளிட்டு அடக்கா, இப்பதான் பார்த்தேன். அப்படியே அவளை நான் இன்னும் பார்க்கல. லட்சுமி அக்கா வந்தாவ, வரும்போது சொன்னாவ உமாலும் பெரிய பொண்ணு வந்தாலவ, நாங்கள் நிற்காளவன்னு சாணியை மிச்சிட்டாளுவன்னு கழுவ போனாலுவன்னாவ. நான் அப்புறம் இன்னும் பார்க்கல, உள்ள வரல. நான் இருந்தாலும் அப்படியே படுத்துட்டேன். அவளும் வீட்டில் ஒரு வேலையும் செய்ய முடியாளுவ, ஊரா விட்டுக்குன்னா வேலை செய்வாளுவ. செய்யட்டும். நீ எப்பயும் மாட்டை காலையிலே தோட்டத்துக்கு பத்திட்டு போயிருவிய, இனிமே தோட்டத்துக்கு யாரை பத்திட்டு போவா? தோட்டத்துக்குள்ள அந்த மாட்டையும் பத்திட்டு போனா இவியல்வ பத்திக்கிட்டு வேற திருப்பி வந்துக்கிடாண்டாவ. அதனால நான் புல்லும் தண்ணியும் மட்டும் கொஞ்சம் வைங்கக்கா வயிற்றுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஐயா வைக்கன்னாவ பத்தி விட வேண்டியது தானே, கூட்டு போயிட்டு வரட்டோன்னு. ஐயோ வேண்டாம் சித்தி, இதுக்கே எனக்கு சங்கடமா இருக்கு. அப்பயும் சொல்ல கேட்காம லட்சுமி அக்கா அங்கே தூத்துட்டு அடக்காவ போல இருக்கு. இப்போ மாத்திரை மெடிக்கல்ல வாங்கினதை போட்டதும் கொஞ்சம் பரவாயில்ல. இனிமே அப்படியே கொஞ்சம் நான் வேலையை பார்த்துக்கிடுவேன். வேணா சொல்லு, கஞ்சி வச்சு தாரேன். இல்ல வேண்டாம் சித்தி, பரவாயில்ல, இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். உன் மோவே மருமவா யாரும் இல்லையாக்கும்? மருமவா தாவுட்லயா இருக்கா? இல்ல, என் மோவே பெங்களூர்ல வேலை செய்யாமல, அங்க இப்ப பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டான். பெங்களூர்ல இருக்காவ. அப்படியா? மருமவளை பார்க்கவே முடியுமுங்க. வரலையே, தாவுட்டுக்கு எங்கேயும் குறைச்சிட்டு போயிட்டாளோ, இல்ல எழுதி வாங்கிட்டு விட்டுட்டியெல்லாம் என்னன்னு தெரியலையான்னு நினைச்சேன். இல்ல என் மருமவா மோவேன் பேத்தி எல்லாருமே எங்க பெங்களூர்ல தான் இருக்காவ. இவன் என்னத்தை பேசணும்னு தெரியாம பேசிட்டு அடப்பா. சரி வாரியாடே, நம்ம போவோம். அங்கே நம்ம தெருவில் உட்கார்ந்து கொஞ்சம் நேரத்தை போய்கிட்டு வருவோம் பேசி. அவ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிக்கா, வாங்க அப்போ நம்ம போவோம். சரி பத்ராளி, நாங்கள் அப்போ வார உடம்ப பார்த்துக்க நீ. சரி சித்தி, எல்லாம் வார என்ன? சரி, போயிட்டு வாங்க. பாரு, அவ வீட்டு பக்கம் வரையே முண்டங்க. வரலன்னா தான் ஊர்ல உள்ளவெல்லாம் என்னென்ன பேசியாவன்னு பாரு. இதுக்கு தான் நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். அவளை ஊருக்கு கூட்டிட்டு வாயான்னு. ஒரு வாரமாவது பிள்ளைகளுக்கு லீவுக்கு தங்கிட்டு இருந்துட்டு போங்கன்னு கேட்டானா? நம்ம பேச்செல்லாம் யாரு கேட்பா? வயசாகி போச்சுன்னா இப்படிதான். போய் கொஞ்சம் கஞ்ச வச்சு குடிப்போம். போய் மைனியோ, நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா. பத்ராளியக்கா நலந்தானா. இங்க நான் முடியாம கிடைக்க உங்களுக்கு ஆட்டமெல்லாம் கேக்குது. ஆட்டம் சொல்ல கேட்காம எப்படி ஆடிக்கிட்டே வராளுவக்கா? நான் என்னக்கா பண்றது? பத்ராளி அக்காவே முடியாம கிடக்காவளா? தயவு செய்து ஆடாம வாங்கலான்னா பாட்டு பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு வராளுவ. அப்படி பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு வந்தாதான் நீங்க அதை பார்த்து சுறுசுறுப்பா ஆவியெல்லாம் உடம்பு சீக்கிரம் சரியாகுமா? நல்லா சரியாயிடுச்சு போட்டுக்கிட்டு. கடைசி காலத்துல நானே என் வீட்டுக்காரன் சோறு தண்ணி இல்லாம இப்படிதான் கிடப்பம் போல இருக்குது. பாத்துக்க நாடி எடுத்து போய். அட மைனியோ, நீங்க இப்படி சொல்லலாமா? அதான் நான் எவ்வளவு சொத்து பத்துலாம் கிடக்கு. உங்களை பார்த்துக்க உங்க பிள்ளைகளுக்கு போட்டி ஓடும் பாருங்க. ஏலா, தயவு செய்து என் முன்னாடி இப்படி ஆடிக்கிட்டு நிக்காதீங்களா. ஒழுங்கா நின்று 2 வாரத்தை பேசுறதா இருந்தா பேசிட்டு போங்க.
வயிற்றுல கலப்பாதீங்க சொல்லிட்டேன் அம்மா. மைனிய இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களை இப்ப யாரு பத்துக்கலாதான் நாங்க வந்து இவ்வளவு வேலை செஞ்சு தந்திருக்கோம்ல. யார் செஞ்சு தருவா இப்படி எல்லாம் வேலை சொல்லுங்க? பொசுக்குன்னு உங்களை பார்த்துக்க யாரும் இல்லை நீட்டிய. உங்க பையன் இருக்கா, மருமவா இருக்கா, அது என்னது மொவா இருக்கா, அவளை கட்டி கொடுத்து போனாலும் வந்து பிள்ளை பார்த்துக்கிடும். கடைசி காலத்துல நாங்களா இருக்கும்போது வேற யார் உங்களை பார்த்துக்கிடணும்னு சொல்லுங்க. அதானே, எனக்கும் சொத்துல ஒரு பங்கு எழுதி வைப்பேன்னு சொல்லுங்க, நான் கூட பார்த்துப்பேன் உங்களை. அதானே, அப்ப கூட சொத்து இருந்தாதான் பார்க்க வருவியே. ஆமா, இப்ப இவைய சொத்து தராவன்னு அங்க நாங்க சாணி எள்ளி போட்டு வந்திருக்கோம். நீங்க வேற லூசு கணங்கா பேசாம கம்முன்னு கிடங்க. என்னாச்சுக்கா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கியே? அப்பயே இருந்ததை விட ரொம்ப சோகமாலாம் இருக்கியே இப்போ. ஏன் மருமவா ஒழுங்கா இருந்தா என்ன ஏன் இப்படி எல்லாம் பேச போறாவே? அதான் மனசுக்கு சங்கடமா இருக்கு. உடம்பு வலியை விட மனசு வலிதான் இப்ப அதிகமா இருக்கு. என்னாச்சு? யார் என்ன சொன்னா? இப்ப நல்லா விசாரிக்க உன் மாமியாரும் உமா மாமியாரும் வந்தவ மருமவா வீட்டுல இல்ல, மருமவா உங்களுக்குள்ள பாத்துக்க முடியலான்னு கேட்டுட்டு அவளை ஒதுக்கிட்டியலன்னு சொல்லி கேட்காவ. அவிய கேட்கறதுலயும் என்ன தப்பு இருக்கு? என் மருமவா வீட்டுல இங்க இருந்து பொங்கி வாங்கி எடுத்து எனக்கும் தந்து இருந்தாதானே, என்னைய பாத்துக்கிட்டாதானே அவளுக்கும் தெரியும் அங்க ஒரு மருமவா இருக்கான்னு. வேற அப்படிதான் கேட்பாவ. வந்த கிளவி இதெல்லாம கேட்டுட்டு போச்சு. ஆமா, கேட்க தானே செய்வாவே. அதனால மோவே மருமோவா பேத்தி எல்லாரும் பெங்களூர்ல இருக்காவே, வேளாவையும் அங்க பாக்கிறதுனால அங்க வீடு எடுத்து அங்கே இருக்காவன்னு சொல்லியிருக்கேன். பத்ராலியக்கா, நீங்க அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க. உங்க மௌனுக்கு ஒரு போன் அடிச்சு இங்க வர சொல்லுங்க. ஆமா, அவன் நல்லது கெட்டதுக்கே வான்னா வரான்டான். இப்ப எனக்கு உடம்பு சரியில்லை வான்னா உடனே வந்துருவானாக்கும். அப்பனா ஒரு சொத்தை விற்கணும்னு சொல்லுங்க, கையெழுத்து கூட வர வேண்டி இருக்கு, வான்னு வந்துருவான். என்னது, சொத்தை விற்கணுமா? ஆமா, என் பேர்ல ஒரு சொத்தை விற்கன்னு சொல்லி சொல்லுங்க, வந்து கையெழுத்து போட்டு தரதுக்கு வான்னு வந்துருவாம்ல. ஓஹோ, உனக்கு இப்படி ஒரு ஆசை வேற இருக்காக்கோ? தந்தா நல்லாதான் இருக்கும். அந்த ஊர்ல மேக்க ஒரு தோட்டம் இருக்கு பத்தியா, தென்னந்தோப்பு, அந்த தோப்பை எழுதி தந்துருங்க. நல்லா இருக்கும். நல்லா ஜிலு ஜிலுன்னு காத்து அங்க நல்லா ஒரு கட்டில போட்டு நான் நம்ம லாக்கா கடந்து நல்லா அழகா தூங்குவேன். ஆமா, உங்க அப்பன் சேர்த்து வச்ச சொத்து இல்ல, உனக்கு அப்படியே தூக்கி கொடுத்துருவாவ. கொய்யால தூக்கி போட்டு மிதிச்சேன்னு வை. சும்மா தானே பெரிய பொண்ணு, சீரியஸ் எடுத்துக்கிட்டியோ? உங்க அண்ணன் போன வரை எப்படி வர வைப்பேன்? அவன் வந்து பார்த்தாதான் உங்க மைனிக்கு உடம்பு சரியாகும் போல இருக்கு. பிள்ளைய பார்க்காம தான் ஏங்கி போய் எப்படி உடம்பு சரியில்லாம கிடக்காவோ போல தருது. பொட்ட பிள்ளைல கூட பக்கத்துல கண்ணு கெட்டுன்னு தூரத்துல தான் கட்டி கொடுக்கணும்ப்பா. தூரமாலாம் கட்டி கொடுத்துட்டு அதுவே வந்து நம்மளை பார்க்க எட்டி பார்க்கணும்லாம் நம்ம நினைக்க முடியாது. ஆம்பளை பிள்ளை பெற்றதுக்கு பதிலாக நானும் இன்னொன்று பொம்பளை பிள்ளையா பெற்றிருந்தேன்னா அது ஓடி வந்து ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் எட்டி பார்த்துருக்கோம். இவனும் எட்டியா பாப்பானுவேன். ஐயா, உங்களுக்கு இப்ப யார் எட்டி பார்க்கணும்? நல்லா தானே இருக்கியே, அதான் நாங்க வந்து எட்டி பார்க்கோம்ல. இருங்க, கவினுக்கு வீடியோ கால் போட்டு காட்டுறேன், பார்த்து பேசுங்க. நான் அப்படி போட்டெல்லாம் பார்த்துட்டேன், கட் பண்ணி விடியான் பேச முடியுங்க. இப்போ போட்டியன்னா ஆஃபீஸில் தான் இருப்பான், அப்போ மீட்டிங்கில் இருந்திருப்பா, அதான் கட் பண்ணி விட்டுருப்பான். பொறுமையாக அப்புறம் போடுவான், வெயிட் பண்ணுங்க. ஆமாக்கா, அதையும் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. பிள்ளைன்னா அப்படிதான், அதுவெல்லாம் அது வாழ்க்கையை பார்க்கணும்ல. முன்னாடி நம்ம இருந்த காலத்துல மாதிரியா அவனுக்கு தான் இங்க சொத்து பத்துன்னு நம்ம தான் யாராலமா சேர்த்து வச்சிருக்கோமே. இதிலே அவன் பார்த்துக்கிட்டு இங்கே இருக்கலாம்ல. எதுக்கு சம்பளத்துக்கு வேலைக்கு போனோம்? வேற அவன் லீவு தர முடியுங்க கம்பெனியில அப்படி இப்படின்னு. வேற படிக்க வச்சா வேற வேலை பார்க்க விடதானக்கா செய்யணும். வேற பிள்ளைகளுக்கு போயிட்டு வரட்டும். அதுவளுக்கா தோணும் ஒரு காலத்துல. அதுவ பிள்ளைல வளர்த்து எடுத்து விட்ட அப்புறம் அதுவ ஒரு இடத்துல உட்காரும் போது வந்து உட்கார்ந்து பாப்பாவை தோட்டம் துறவு வேலை. என்னமோ போ லட்சுமி, எனக்கு என்னமோ மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஐய சரிப்பட்ட வராது. மைனி வாங்க, வெளியே வந்து பாருங்க, நாங்கள் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கோன்னு. மாட்டு பறையெல்லாம் இப்போவே சோறு போட்டு திங்கலாம், அந்த அளவுக்கு க்ளீனாக நாங்கள் தூத்து உடச்சி தொளிச்சு எல்லாம் அழகாக க்ளீனாக வச்சுருக்கோம். இல்லை அப்படியா? மாட்டுக்கொட்டை எல்லாத்தையுமே போட்டு க்ளீன் பண்ணிட்டு இடந்தியே. நான் கொஞ்சம் புல்லும் தண்ணியும் தானே மாட்டுக்கு வைக்க சொன்னேன். ஆமாக்கா, வேற நீங்க எப்பயும் நல்லா அழகா வச்சிருப்பிய சாம்பிராணி போச்செல்லாம் போட்டு. அடுத்து இப்போ சாம்பிராணி போச்சை தான் போடணும்னு பார்த்தேன், அதான் உள்ள வந்தோம். சரி, உங்களை பார்த்துட்டு சாம்பிராணி போச்சை போடுறதுக்கு எதில் போடணும் என்னன்னு கேட்போன்னு. நான் அங்கே வெளியே அடுப்பில் தான் நாளைக்கு சரட்டையை போட்டு அப்படியே எடுத்து சாம்பிராணி போச்சை போடுவேன் பத்துக்கு லட்சுமி. இருந்தாலும் பரவாயில்ல, நீ இவ்வளோ தூரம் பண்ணதே எனக்கு பெரிய விஷயம். நான் பார்த்துக்கிறேன் லட்சுமி, வேண்டாம் இனிமே எதுவும் பண்ணாண்டா. அட, அவிய மட்டும் பண்ணல, நாங்களும் தான் பண்ணணும். சரிம்மா, எல்லாரும் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. உங்க நன்றி பன்றிலாம் வேண்டாம். உங்க ஆத்துக்காரர் வரும்போது நல்லா சிக்கன் பரோட்டா வாங்கிட்டு வர சொல்லுங்க, இல்லைன்னா மட்டன் கிட்டன் எடுத்துட்டு வர சொல்லுங்க, நாங்க கறி வச்சு தின்னுக்கிட்டுறோம். நானே இங்க கஞ்சிக்கு வைக்கிறது யார் எடுத்து தருவான்னு போட்டு தருவான்னு இருக்கேன். கறி எங்க அவர் எடுத்துட்டு வருவார், அவர் வர நேரம் ஆகும். சரிக்கா, கொஞ்சம் இப்போ நான் வயிற்றுக்கு ஏதாவது செஞ்சு தரட்டுமா? வீட்டுல இருந்து நான் எடுத்துட்டு வரேன்னா அதுவும் வேண்டாம் நீட்டியே. வேண்டாம் லட்சுமி, நான் பாத்துக்கிட்டேன். நீங்க போட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருந்தா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அப்ப ஆஸ்பத்திரிக்கு வரையில போவோம். ஆஸ்பத்திரிக்கு வராண்டங்கியா ஊசி போடுவான்னு பயந்து.
ஐயோ ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வேண்டாமா? அம்மா எனக்கு ஊசினா ரொம்ப பயம். நான் மெடிக்கலில் மாத்திரை வாங்கி போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நான் இப்போ எந்திரிச்சு நடக்கலாம் செய்யம்ல. அப்பயே எந்திக்க கூட முடியல. தலைக்கிருக்குன்னு சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. நல்லா தான் இருக்கேன். நீங்கள் வேணா கையை காலை கழுவிட்டு வந்து காப்பி பாலெல்லாம் நிறைய கிடக்கு. காலையிலே கறந்து சொசைட்டிக்கு கொடுத்துட்டு மீதி பால் எனக்கு அங்கங்கே பக்கம் பக்கம்லாம் கொண்டு போய் கொடுக்க போவேன். இன்றைக்கி எங்கேயும் போகல. இவளும் வந்து வாங்கினே மட்டும் தான் வாங்கினாவ. நிறைய பால் கிடக்கு. காய்ச்சி குடிங்க. டப்பாவில் மிச்சரு பண்டம் முறுக்கு இருக்கலாம் கிடக்கு. போட்டு எடுத்து குடிங்க. ஐ சூப்பர். இதுக்கு தான் பத்திராளி அக்கா வீட்டில் நிறைய பண்டம் இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். பால் வேற நிறைய இருக்கா. நிறைய ஊற்றி குடிச்சு பாதாம் பவுடர்லாம் வச்சிருப்பியல்ல, போட்டு பாதாம் பால் கலக்கி குடிக்கேன். ஆமாம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே எல்லாம் கிடக்கு. போய் பார்த்து எடுத்து குடி ஓடு. சூப்பர். பணக்கார வீடு தான். நான் கூட பிச்சைக்கார வீடுன்னு நினச்சிட்டேன். எல்லாம் பெரிய பொண்ணு, நீ ஓடு அவ கூட போய் கிச்சனில் போய் பாரு. இல்லைன்னா அவள் கிச்சனையே ரெண்டாக்கிடுவா. அவளத்தையும் உருட்டி போட்டு நீ போய் பாரு போ. சரிக்கா. நீங்க உட்கார்ந்து ரெஸ்ட் எடுங்க. நாங்க இன்னைக்கு சூடா சோறை பொங்கி ரசம் வச்சு தரேன். வாய்க்கு நல்லா இருக்கும். ஒரு அப்பளமும் பொரிச்சு தரேன், சாப்பிடுங்க. சரி லட்சுமி. டேய் மச்சான், உண்மையாவா சொல்ற? அப்ப பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணிட்டியா? அதெல்லாம் எப்பயோ வெரிஃபிகேஷன் முடிஞ்சு கைக்கு பாஸ்போர்ட்டே வந்துருச்சு. நீ என்ன இப்ப கேட்டுட்டு இருக்க? டேய் மச்சான், நீ ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன்டா. அப்ப நெக்ஸ்ட் இயர் கிளம்பிடுவியா நீ? ஆமாடா, நான் இங்கே இருந்தேன்னு வை. எங்க அப்பா அவரோட பிசினஸ் பாரு, அவரோட கடையை பாருன்னு ஏதாவது ஒன்று சொல்லி என் தலையை போட்டு உருட்டுவாரு. நமக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் யூஎஸ் போய் அங்க மேற்படிப்பு படிச்சுட்டு அப்படியே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதனால அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதான் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் என்னடா திடீர்னு இப்படி குண்டை தூக்கி போடுற? அப்ப இந்த ஒரு வருஷம் தான் எங்க கூட இருப்பியா? டேய், நான் மேற்படிப்புக்கு வெளியில போயிட்டு நான் அப்படியே வரவே மாட்டேன். அதான் ஃபோன் இருக்கு, இப்போ உடனே பாத்துக்கணும்னா எப்பனாலும் பாத்துக்கலாமே. அதை ஃப்ரீயா விடு, பாத்துக்கலாம். சரி, நம்ம இப்ப கிளம்புவோமா? நான் அன்னைக்கு சோனி அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டு அன்னைக்கு அவளுக்கு சங்குதான் நினைச்சேன். அவன் அப்படியே பிளேட்டை மாத்திட்டா பாரு. இப்ப நான் ஒண்ணுமே பண்ணலவ. யாரு நீயா? ஒண்ணும் பண்ணல. நைஸா பெஞ்சுக்கு அடியில வச்சு தின்னுகிட்டு போன் பார்த்துக்கிட்டு இருந்தவா டிபன் பாக்ஸ லேசா காலண்டு தள்ளி வேற ரோக்ல அடியில தள்ளி போட்டுட்டா. தள்ளி போட்டு போனையும் எங்கேயோ கொண்டு போட்டு வச்சுட்டா. அது மேம் நானா? எனக்கு தெரியாது மேம். மேம் என்ன அப்படின்னு திருன்னு முழிக்கிற மாதிரி தெரியாத மாதிரியே நடிச்சு ஏமாத்திட்டா. இப்ப பசிச்சது அந்த அளவுக்கு கொஞ்சோண்டு கையை விட்டு தின்னுட்டு இருந்தேன். அது பொறுக்காம அதை மோப்பம் முடிச்சிட்டு வந்துட்டு நான் என்ன பண்றது? வேற மேம் முன்னாடி கையை நீட்டி மூஞ்சுக்கு நேரம் நீட்டிட்டு மேம் நான் தான் தின்னேன் மேம் கையை கழுவிட்டு வரேன் மேம் நான் மூஞ்சுக்கிட்டே கூட கையை கட்ட முடியும். அதான் தெரியாத மாதிரி நடிச்சேன். பல்லே அழுதான். நீ இன்னைக்கு மாட்டினதாண்டி நினைச்சேன். சொல்ல கேட்காம எடுத்து தின்னுகிட்டு இருந்தல்ல, உனக்கு தேவைதான். விடு அதான் மாட்டாம தப்பிச்சாச்சுல்ல. அப்புறம் என்ன? இதுக்குதான் இன்டர்வெல்ல எங்க கூட வா சம்சா சாப்பிடலான்னு வராண்டேன்னு அப்ப உட்கார்ந்து மாங்குன்னு எழுதிக்கிட்டு இருந்த. ஐயே, நான் மட்டும் அந்த அசைன்மெண்ட்டை முடிக்காம இருந்தேன் வையி, உட்கார்ந்து எழுதாம இருந்திருந்தேன் வையி, அடுத்த பீரியடே அதுதான் பரட்டை என்னைய வச்சு செஞ்சிருக்கோம். அந்த அசைன்மெண்ட்டை நான் சப்மிட் பண்ணதுனாலதான் நான் தப்பிச்சேன். அசைன்மெண்ட்டை முடிக்கல, சோத்தையும் உட்கார்ந்து தின்னுகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என்னைய கொண்டு எடுத்திருக்கோம். நல்ல வேலை அது நான் அசைன்மெண்ட்லாம் கொடுத்ததுனால என் மேல சந்தேகம் இல்லை. இல்லாட்டி சும்மாவே என் மேல சந்தேகப்பட்டு என்னைய தூக்கி போட்டு மிதிக்கும். நீ வந்து எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்க, அதான் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் இதை நீ வீட்லயே முடிச்சிட்டு வரலாம்ல. வீட்டில் வச்சு எழுதவே தோண மாட்டேங்குது. ஏதா இருந்தாலும் காலேஜில் போய் பார்த்துக்கலாம். அதான் காலேஜில் டைம் இருக்கலாம்னு தோணுது. இங்கே வந்த அப்புறமா படபடன்னு எழுதும் போது தான் ஐயோ இதை வீட்லயே முடிச்சுட்டு வந்துருக்கலாம்னு தோணுது. என்ன பண்ண, அது என் ரத்தத்திலே ஊறி போச்சு. ஏதா இருந்தாலும் கடைசி நிமிஷத்துல தான் பண்ணுவேன். சரி வாங்க, அந்த தாத்தா பிரெட் ஆம்லேட் போட்டாரா இல்லையா? இந்த ரெடி ஆயிடுச்சுமா. நல்லா கார சாரமா போடுங்க. எனக்குலாம் மிளகாத்தூள் நிறைய போடணும். போட்டுருவோம். இவ்வளோ காரம் தின்னா வேற நீ பாத்ரூம்ல தான் கிடக்கணும் போய். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ மூடு. அசிங்கப்பட்டாள் டிபி. சிப்போடி, இதெல்லாம் நமக்கு சாதாரணம். இருமச்சா, அவன் இப்ப வந்துருவேன்னு சொன்னான். டேய், நீ அரை மணி நேரமா இதாண்டா சொல்லிக்கிட்டு இருக்க. சரி விடு, அவன் வர வரைக்கும் நான் அந்த ஆம்லேட் கடையில அந்த தாத்தா சூப்பரா ஆம்லேட் போடுவாரு. நம்ம போய் அப்படியே சாப்பிட்டுட்டு போமா? அங்கயா? ஆமாடா, அங்க பாரு, நம்ம காலேஜ் பிள்ளைகள் அங்கதான் போய் உட்காந்து சாப்பிடுதுவே. முக்கால்வாசி பிள்ளைகள் காலேஜ் முடிஞ்சது அந்த தாத்தா கிட்ட தான் நின்று கடலை போட்டுக்கிட்டு அங்க வாங்கி தின்னுக்கிட்டு கடன்லாம் சொல்லிட்டு போகுது. வெதர்மா அக்கௌண்ட்ல எழுதிக்கங்கன்னு. அங்க பாரு, இப்ப கூட நான் அந்த கேங்கெல்லாம் போய் நிக்கழுவ பேரு. அந்த கேங்ல இருக்க பிள்ளை கூட உனக்கு தெரிஞ்ச பிள்ளை தானே. நான் அந்த பிள்ளை யாரு? வாயாடின்னு. வாயாடியா? வாயாடினா சோனியா? அந்த பிள்ளைதான். அங்க பேரு எப்படி அரட்டை அடிச்சுட்டு அடக்குவேன்னு. அவ எங்க நீ என்னன்னா வீட்டுக்கு போனான்னு பறக்க. பொம்பளை பிள்ளைகளே காலேஜ் முடிச்சது நேராக வீட்டுக்கு போக மாட்டேங்குதுவே. மழை வேற வர மாதிரி கருத்துக்கிட்டு இருக்கு. அதுவெல்லாம் நல்லா ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டலு அங்கே இங்கே அப்படின்னு போய் உட்கார்ந்து நல்லா தின்னுட்டு எடுத்துட்டு பொறுமையாக வீட்டுக்கு போகுதுவே.
அதுகளுக்குலாம் வீட்டில இருந்து எப்படிதான் காசு கொடுக்காங்களோ தெரில செலவுக்கு காசு. நம்ம வீட்டில் ஒரு 10 பைசா கேட்டோன்னா நாக்கப்படுங்க மாதிரி 4 கேள்வி கேட்காங்க. நீயே தண்டச்சோறு உனக்கு சுவாறு போடுறது பத்தாதான் உனக்கு கை செலவுக்கு வேற காசு வேணுமான்னு நம்ம நாக்கப்படுங்க மாதிரி கேட்காங்க. எப்படிதான் இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் காசு கொடுக்காங்களே தெரிய மாட்டேங்கு. அட ஆமா சோனிதான் வீட்டுக்கு போகாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? என்ன மச்சான் பாத்தியா பாத்தியா, பொண்ணுங்களுக்கு இருக்க சுதந்திரம் கூட இப்ப பசங்களுக்கு இல்ல. டைமுக்கு நம்ம வீட்டுக்கு போகணும்னு நினைக்கும், அதுங்க வீட்டுக்கு போகாம இங்க சுத்திக்கிட்டு இருக்குதுங்க. சரி வா, இனிமே வர்ற மாதிரி இல்ல, வந்தான்னா அவனை அப்படியே வீட்டுக்கு போக சொல்லுவோம், நம்ம கிளம்பலாம். டைம் ஆகுது, நீ வேற எங்கேயும் வர மாட்டேங்க. இல்ல இல்ல வா, நம்ம அந்த கடைக்கே போலாம். வெயிட் பண்ணுவோம், அவனை வேற வர சொல்லிட்டோம். வந்துட்டு அப்ப நம்மள தேடுவான்ல, பாவம்ல வேணும். மச்சான் என்னடா சொல்ற, இப்பதான் போகணும்னு பறந்துகிட்டு இருந்த. இல்ல பரவாயில்ல பரவாயில்ல, வா நம்ம ஒரு இடத்துக்கு சாப்பிட்டுட்டு போயிருவோம். மச்சான் என்கிட்ட காசு இல்ல, நீ தான் காசு கொடுக்கணும். கொடுக்கேண்டா வாடா. அப்ப சரி மச்சான், வா போலாம் போலாம். எப்பயும் இவன் தான் நம்ம காசு கொடுக்க மாதிரி பேசுவான். வா என் நண்பேண்டா, மூடிட்டு வாடா வெண்ணே. எங்க நான் நானே வந்து வாங்கிக்கிறேன். இந்தாம்மா. அட சூப்பர் பிகரா இருக்க மச்சான், அங்க வாடா, இங்க ஒரு 3 சூப்பர் பிகருங்க இருக்கு பாரு. எப்பா தம்பி, பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? சி மூஞ்ச பேரு. ஏய் பெருசு, இந்த இடத்துல கடை நடக்கணுமா வேண்டாமா? தம்பி சின்ன பிள்ளைகளுப்பா, அதுகிட்ட எதுக்கு வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கிய படிக்க பிள்ளைகிட்ட? ஏய் பெருசு, அடங்கு அடங்கு. நான் சொல்றத சொல்லிட்டேன்ப்பா, அப்புறம் உங்க விருப்பம். ஏதாவது போலீஸ் கிசுன்னு ஆயிர போது பாத்துக்கிடுங்க. படிக்க பிள்ளைகள் மேலலாம் கை வைக்கவள வச்சுக்கிடாதீங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீ அடங்கு. அப்புறம் உங்க விருப்பம், நான் சொல்றத சொல்லிட்டேன். என்ன பேபி, எல்லோ கலர் சுடிதார்லாம் மஞ்சள் கட்டு மைனா மாதிரி இருக்கியே. சிவா ஏய் வாங்கடி, நம்ம அங்க போய் தள்ளி போய் சாப்பிடலாம். ஏய் ஏய் எங்களுக்குலாம் இல்லையா? உனக்கு வேணும்னா காசு கொடுத்து வாங்கி தின்னு. ஏய் ஏய் யார் சொன்னது யார் சொன்னது இது யார் சொன்னது? மச்சான் மச்சான் கோவப்படாத மச்சான், ஃபிகர் ரொம்ப சூடா இருக்குது. ஓசில திங்கிறதுக்கு வந்துட்டாங்க. ஏய் கருப்பு சுடிதார், என்ன வாய் ரொம்ப நீளுது? டேய் மச்சான் அமைதியா இருடா, பேசி கீசி கரெக்ட் பண்ணலாம்னு பார்த்தா இப்படி பண்றியே நீ. இவ சோனி அமைதியா இரு, எதுவும் பேசாத, பயமா இருக்கு எனக்கு. இவ இதுங்களா சும்மா டம்மி பேசுங்கவே. இங்க எங்கயாவது ஊருக்குள்ள உள்ளதுங்க அப்படியே காவாலியா சுத்திக்கிட்டு தெரியும்ல, அப்படியே நம்ம தான் பெரிய ரவுடின்னு சீன் போட்டுட்டு வருங்க. அதுங்களெல்லாம் இப்படிதான் நோஸ் கட் பண்ணி விடணும். என்ன 2 பிரெட் ஆம்லெட்? சரிப்பா தம்பி. ஏய் சோனி அங்க பாருடி சீனியர். ஏய் மஞ்சள் சுடிதார் அங்க பாருன்னு சொன்னேன். உன் மூஞ்ச பார்க்க முடியாம தான் அங்க திரும்பி நிக்கேன். ஏய் சமக்கலாய். டேய் என்னடா மச்சான் கலாய்க்குதுங்க நம்மள? வேற நீ இப்படி பேசிட்டு இருந்தா கலாய்க்க தான் செய்யும். என்னை மாதிரி ரூடா ரஃப் அண்ட் டஃபா பேசு, அப்பதான் பயப்பட்டு வளர்ந்து நம்பர் தருவாளுங்க. ஏய் பாப்பா அங்க பாரு. அதான் நாங்க பாப்பான்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு எங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஏத்த மாதிரி அங்கிளுக்கு ஆன்ட்டியா எங்கயாவது இருப்பாங்க, அவங்கள பாருங்க. ஏய் இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் டி டிபி. டேய் என்னடா வார்த்தைக்கு வார்த்தை நம்மள நோஸ் கட் பண்ணிட்டே இருக்குதுங்க. மச்சான் ஆள் கூட்டி வந்துட்டுமாடா? இதுக்கு அவனுங்க நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துறதுக்கா? இருடா இவங்க மூஞ்சி கிஞ்செல்லாம் உடச்சிட்டு வரேன் இரு. மச்சான் இந்த எல்லா சுடிதார் எனக்கு ஏத்த ஃபிகர்டா, அதை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும்டா. ஏதாவது பண்ணிடாத. அது மூஞ்சி கொஞ்சம் ஏற்கனவே சைடு வாங்கின மாதிரி தான் இருக்கு, அதுக்கு தான் உடச்சு விட்டுறாத. அதை எப்படியா கரெக்ட் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த ஆசை வேறையா? சரி உனக்கு மஞ்சள் எனக்கு கருப்பு. இதுக்கு மேலேயும் கேவலப்பட்டுட்டு இதுல நிக்கணும் போறேன். ஏம்மா பொம்பளை பிள்ளைல சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போங்கம்மா, மழை வர மாதிரி இருக்கு, காசு கூட தர வேண்டாம், கிளம்புங்க. அதெல்லாம் காசு தந்துட்டு தானே போவோம், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். டேய் என்ன மச்சான் 2 பிரெட் ஆம்லெட்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு இங்க வந்து நிக்க? அங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நம்ம காலேஜ் கேர்ள்ஸ், உனக்கு தெரிஞ்ச பிள்ளை வேற, போய் காப்பாத்து போடா. டேய் நான் என்ன ஹீரோவா போய் காப்பாத்துறதுக்கு? அதெல்லாம் அவங்களே பாத்துப்பாங்க. அதுக்கெல்லாம் வாய் திமிரு கொஞ்சம் நெஞ்சமா. வந்தமா ஒரு இடத்துல தின்னமா இடத்த களி பண்ணமான்னு இருக்கணும். அங்க நின்று அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தா பிரச்சனைகள் வந்து அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். டேய் என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க? டேய் நம்ம என்னடா ஹீரோவாடா பறந்து பறந்து போய் அடிக்கிறதுக்கு? அவனுள்ள இந்த லோக்கல் பசங்கன்னு நினைக்கேன், அவனோட போய் வம்பு பண்ணனா வாயிலே பொக்கு பொக்குன்னு வைப்பானுங்க. டேய் நீ நம்ம காலேஜ் சீனியர் ரவுடிடா, நீ மற்ற பசங்களை பொழந்து கட்டுவ, வெளி பசங்களுக்கு இப்படி பயப்படுற? டேய் நான் பயப்படலாம் செய்யலடா சொன்னேன். டேய் வாடா போய் காப்பாத்தலாம், நம்ம காலேஜ் கேர்ள்ஸ்டா. உன்ட்ட அவங்க ஹெல்ப்னு கேட்டாங்களா? கேட்கல, அமைதியா இரு, உன் பாட்டுக்கு நின்று வேடிக்கை பாரு. டே எனக்கு பயமா இருக்குடா, நானாவது போய் என்ன ஏதுன்னு கேட்டு அவங்கள விரட்டி விடுறேன். பொண்ணுங்களே தைரியமா பேசி சிரிச்சுக்கிட்டு கலாச்சிக்கிட்டு இருக்காங்க, நீ எதுக்குடா பயப்படுற? போ அந்த தாத்தா பிரெட் ஆம்லெட் ரெடி பண்ணிட்டாருன்னா போய் வாங்கிட்டு வா போ. என்னமோ போ, என்ன நடக்குமோன்னு எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, போ போய் வாங்கிட்டு வா பிரெட் ஆம்லெட்டா. பசிக்குது சாப்பிடணும். சரி இரு வாங்கிட்டு வரேன். ஏய் என்ன மச்சான் வந்துட்ட? பயந்து வந்துட்டேன்னு வச்சியா மச்சான்? இவளுங்களை இப்படியே விடக்கூடாது, இவளுங்களை 4 நாள் ஃபாலோ பண்ணணும்னு வை, விழுந்துருவாளுங்க. அது எப்படி? ஒரு சில பேரை பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். அதே மாதிரி இவங்க போற இடமெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு வை, நம்மளை பார்க்க பிடிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம பிக்கப் பண்ணிடலாம். அந்த ஐடியாவில் தான் வந்தேன். இப்போ ஏதாவது பிரச்சனை பண்ணோம்னா அதுங்க மனசுல நம்ம ரவுடின்னு ஃபார்ம் ஆயிடுவோம், அப்புறம் நம்மளை பார்த்தாலே மிரண்டு விட ஆரம்பிச்சிருவோங்க. அதனால நம்ம அப்படியே ஸ்மூத்தா போய் அதுங்களை நம்ம வலையில விழ வைக்கணும்.
ஏய் பழைய ஆளுடா நீனு. இது மாதிரி எத்தனை பிள்ளைகளை பார்த்துருப்பேனா. சரி மச்சான், எதுக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு வருவோமா? நீ வேணா சொல்லு, நான் என்னோட கெத்தை மெயின்டைன் பண்ணுவேன். அப்பதான் பிள்ளைகளுக்கு பிடிக்கும். நம்ம வழிய ரொம்ப போனா பிடிக்காது. இவன் ஒருத்தன். ஹலோ மந்தமா கட்டுமைனா, பாய். செருப்பு. அதை நீயே வச்சுக்க டார்லிங், பாய். டேய் மச்சான் ரெடியா இருக்கு, வா இங்க உட்கார்ந்து சாப்பிடலாம். இந்த வாரேன் இரு. நல்லா பயந்துட்டானுங்கடி. மச்சான் இது உனக்கு தான். இங்க பாருங்கடி, காலேஜ் சீனியர் கெத்துன்னு பேரு. இங்க காலேஜ் கேர்ள்ஸ்க்கு ஒரு பிரச்சனைனா என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. மச்சான் உன்னைய தான்டா சொல்றாளுங்க. கேக்குது, நீ மூடிக்கிட்டு தின்னு. மச்சான் அப்படி போய் உட்கார்ந்து சாப்பிடுவோமா? சரி. நம்ம சொல்றது எதனா காதுல விழுதான்னு பாரு. காப்பாத்தணும்னா அவனுங்கள தான் நான் காப்பாத்தணும். சோனி அதுவும் சரிதாண்டி. சீனியர் சொல்ற மாதிரி உன்கிட்ட இருந்தது அவனுங்களை காப்பாற்ற வேண்டி இருந்திருக்கும். சும்மா இருங்க. இருந்தாலும் இந்த சீனியர் நம்மளை கண்டுக்காம போனது கொஞ்சம் காண்டாதான் இருந்தது எனக்கு. அதுக்காண்டியே இந்த ரவுடிங்க எவ்வளவு வம்புக்கு வந்தாலும் திருப்பி பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவனுங்களே நைஸா போயிட்டானுங்க. இன்னைக்கு அவனுங்களை இல்ல நான் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி பெரிய ரகலையே பண்ணி இருந்திருப்பேன் அவனுங்க கிட்ட. போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க கூட தயங்கி இருக்க மாட்டேன். பாடுறா சோனி அவ்வளவு தைரியசாலியா? என்ன நடந்தாலும் அழுதுகிட்டு பாத்துக்கிட்டு இருக்க பிள்ளை நினைச்சியே என்னைய? அம்மா அப்போ இனிமே பாடி கார்டா சோனியை தான் வச்சுக்கணும்பா பக்கத்துல நம்ம. மச்சான் இருந்தாலும் இந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப தைரியம் தான்டா. இப்பதான் தெரியுது நீ எதுக்கு அமைதியா இருந்தன்னு. ஏதாவது பிரச்சனைனா பாத்துக்கலான்னு தான் வெயிட் பண்ணேன். இல்லாட்டினா நான் பிரெட் ஆம்லெட் சாப்பிடலாம் வந்திருக்க மாட்டேன். ஏதாவது பெரிய பிரச்சனையா இருந்தா நம்ம போய் இடையில போய் ஹேண்டில் பண்ணலாம். அது ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு ஒன்றும் தெரியல. இருந்தாலும் எதுக்கும் சேஃப்டிக்கு இருப்போம்னு தான் வந்தேன். நம்ம காலேஜ் கேர்ள்ஸ் மேல உனக்கு ரொம்ப தாண்டா அக்கறை. இந்த பிள்ளைகள் யார் இந்த பக்கம்லாம் வர சொன்னது? பஸ் ஸ்டாண்ட் அந்த பக்கம் இருக்கு, அங்க போக வேண்டியது தானே. டேய் காலேஜ் முடிஞ்சது நிறைய பிள்ளைகள் இங்கே தாண்டா சாப்பிட வருவாங்க. சூப்பரா இருக்கும், விலை கம்மியா இருக்கும்னு இங்கே தான் வந்து சாப்பிட வருங்க. இது எத்தனை நாளா நடக்குது தெரியலையே. அப்போ யாருக்குடா? இல்ல ஒன்றும் இல்லை. இனிமே அப்ப நாமளும் இந்த பக்கம் அடிக்கடி வாரோம். சீனியர் உங்க பெட் ஆம்லெட்டுக்கும் நாங்க பே பண்ணிரட்டுமா? பத்திரமா வீட்டுக்கு போயிருவீங்களா? நாங்க வேணா பாடி கார்டா வெயிட் பண்ணட்டுமா? அட இந்த குள்ளச்சிக்கு இருந்தாலும் நக்கல் ரொம்ப ஓவர் தான். விடு பாத்துக்கலாம். பிரெட் ஆம்லெட்டுக்கு பே பண்ணிடு. ஆசை தோசை அப்பள வடை நல்ல ஆசை தான். பிரெட் ஆம்லெட்டுக்கு மட்டும் நாங்க காசு கொடுக்கணும். எங்களுக்கு ஹெல்ப்புக்கு மட்டும் வர மாட்டீங்க என்ன? ஒரு வார்த்தை அந்த ரவுடி பையனோட பார்த்து ஒரு வார்த்தை எங்க காலேஜ் கேர்ள்ஸ்ட்ட ஏன்டா பிரச்சனை பண்றன்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா சீனியர்? சரி அது கூட வேண்டாம். அட்லீஸ்ட் தெரிஞ்ச பிள்ளையாச்சே அப்படின்றதுக்காகவாவது எதுக்கு அந்த பிள்ளைகிட்ட பிரச்சனை பண்றீங்க போங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா சீனியர்? அந்த கடைக்கார தாத்தா பேசுனது கூட நீங்க பேசல. அதான் எல்லாத்தையும் நீயே பேசிட்டு அப்புறம் எதுக்கு நான் பேசணும்? நான் பிரெட் ஆம்லெட் சாப்பிட தான் வந்தேன். உனக்கு பாடி கார்டாவா வந்தேன்? சரி நான் என் பிரெட் ஆம்லெட்டுக்கு நான் பே பண்ணிக்கிறேன். கிளம்பு. உன்னையெல்லாம் வீட்டுல தேட மாட்டாங்களா? மழை வர மாதிரி இருக்கு பாரு. வீடு போய் சேரு சீக்கிரம். கிளம்பு. காலேஜ் முடிஞ்சதும் வீட்டுக்கு போற வழியை பாருங்க. இங்கெல்லாம் எதுக்கு சுத்திட்டு இருக்கீங்க? அது எங்க விருப்பம். ஏன் பொண்ணுங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சட்டமா போட்டிருக்கு? இல்லம்மா யார் வேணாலும் வரலாம். அதுலயும் நீ வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளம்பு. காத்து வரட்டும். இனிமே காலேஜ்ல கெத்து சீனியர்லாம் சொல்லாதீங்க. நீங்க ஒரு அம்மாஞ்சி. சரிம்மா நான் அப்படியே இருந்துட்டு போறேம்மா. கிளம்புமா. சோடி வாவ போலாம் நேரம் ஆயிட்டு. ஆமா வா பூமாரி போவோம். காசு கொடுத்துட்டல்ல அவர்கிட்ட? கொடுத்தாச்சு வா பேக்லாம் எடுத்துட்டு கிளம்புவோம். சரி. பாத்தியா இது நம்ம கிட்ட என்ன வாய் பேசுதுன்னு. இன்னும் கொஞ்ச நேரம் அவனுக்கு அங்க நின்று இருந்தானுங்க. அவங்க காதுல ரத்தம் வந்திருக்கும். அந்த கிளி கிழிச்சிருப்பாங்க. அது என்னமோ சரிதான் மச்சான். சரி மச்சான் இந்த விஷ்ணு வாரனா இல்லையான்னு போன் அடிச்சு பார்க்கட்டுமா? அவன் இனிமே வந்தாலும் சரி வரலனாலும் சரி நான் கிளம்புறேன். இந்தா இதையும் நீயே சாப்பிடு. டே மச்சான் எங்க போற? வீட்டுக்கு போறேன். அப்ப நானு நீ அதை பொறுமையா சாப்பிட்டுட்டு பில்ல கட்டிட்டு பஸ் பிடிச்சி வீடு போய் சேரு. நான் வாரேன். அடப்பாவி கவுத்துட்டானே. என்கிட்ட ஏது காசு? பில்ல கட்டுறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து என்னை உட்கார வச்சுட்டு இவன் போயிட்டான். இன்னைக்கு நான் செத்தேன்.